மரகதம், ரேகா. ஐயா கூப்பிடுற மாதிரி இருக்குது, நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். மரகதம், ரேகா எங்க? ரூம்ல பாத்துட்டீங்களாங்க? அங்க இல்ல. நீ பொண்ணு என்ன பண்றான்னு பார்க்காம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நைட்டு தானங்க ட்ரெயின், மதியம் எல்லாரும் சாப்பிட்டு சாப்பாடு செய்யணும்ல, அதான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னாச்சுங்க? மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? அதுக்கு பதில் வந்துச்சா? சின்னம்மா கார்டன் பக்கம் போனாங்க ஐயா. இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சா அங்க? ஆமாங்க. எல்லாம் உங்களாலதான் இருக்கா? நான் என்னங்க பண்ணேன்? நீங்க தானே உங்க அத்தை பசங்களை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனால இல்லைங்க, இதெல்லாம் முதலே நடந்தது. ஆனா இப்பதான் அதுக்கு பிரச்சனை ஆயிருக்கு. அதாங்க, நீங்க உங்க அத்தை பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரச்சனையெல்லாம் ஈஸியா உங்க டேடியே சால்வ் பண்ணிடுவாருல்ல. இல்லைனாலும் இப்போ எங்க டாடி தானே போயிருக்காரு பிரச்சனையை சால்வ் பண்ண. இங்க ஒருத்தருக்கு தான் நான் என் அத்தை பசங்களை கல்யாணம் பண்ண, அது ரொம்ப வருத்தமா இருக்கு போல இருக்கே. ம், ஆமா ஆமா. ஏன் நீங்க எஸ்கேப் ஆயிடலானா? அதான் இங்க நடக்காது. ஓ அப்படியா? ஆமாங்க. நான் ஒருத்தர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா, அவர் என்னமோ அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருப்பா. ஃபர்ஸ்ட் லைஃபா? உங்கள் செல்ஃபோன். ஏங்க இப்போ மொபைல் இல்லாம யாருங்க இருக்கிறா? அப்போ உங்க கூட என்ன கனெக்ட் பண்றதே மொபைல். அப்போ நான் மொபைல் இனிமேல் யூஸ் பண்ணாம இருந்துக்கிட்டா? மொபைல் ஒன்றும் என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டு அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரே ஒய்ஃப் தான். தெரியும் தெரியும். ம், தெரியுமா? அப்போ யாருன்னு சொல்லுங்க. உங்கள் ஜாப். ம், ஜாப் என்னோட ஒய்ஃபா? ஏங்க. மேக்ஸிமம் மொபைல்லையும் ஆஃபீஸ்லேயும் தானே இருக்கீங்க, அதான் அப்படி சொன்னேன். எனக்கு எப்பவுமே ரேகா சிவராமன் மட்டும்தான். நம்பிட்டோம். போதும், வச்ச ஐஸெல்லாம் நான் உருகிட்டேன். கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல, கூட வந்து ஒட்டிக்கிட்ட தோல்ல, கலட்டி விடவும் மனசு இல்ல, என்ன கொடுமையடா. காஞ்சி போன மிளகா உள்ள, கொட்டி கிடக்கும் விதைய போல, காரமாக வெடிச்சா உள்ள, பாவ நிலைமையடா. நல்லா பாடுறீங்கங்க. நான் என் நிலைமைய சொன்னேங்க. அப்போ நான் உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்துறேனா? இல்லம்மா தாயே, சும்மா சொன்னேன், ஆளை விடு. அதையெல்லாம் விட முடியாது. அப்புறம் ஆயுள் தண்டனை கைதி யாருப்பா? நீங்க தான். ஓ, ஐ எம் சோ ஹாப்பி. ரேகா, ரேகா, என் தங்கமே. அப்பா கூப்பிடுறார். உங்க டேடி மட்டும் உங்களை தங்கமேன்னு கூப்பிடலாம், நான் மட்டும் பட்டுன்னு கூப்பிடக்கூடாது இல்லையா? நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. சரி பட்டு, போய் உங்க டேடி ஏன் கூப்பிடுறான்னு பாருங்க. நான் கால் கட் பண்ணவா? வேண்டாம், லைன்லயே இருங்க. ஓகே. டாடி. அப்பாடி, என் பிள்ளைய பார்த்தோன்னதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏன்பா? உங்க அத்தைங்க உன்னை கொல்ல ஆள் அனுப்பினாங்களாமாவே. எதுக்குப்பா? நான் என்ன பண்ணேன்? நீ வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டியா? என்னோட வாரிசு நீ தானடா, என்னோடது எல்லாமே உனக்கு தானே வரும். அந்த கடுப்புல தான். அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? நானும் சும்மா வாயில சொல்றாங்கன்னு தான்டா நினைச்சேன். பெரியப்பா பொண்ணு நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நைட்டு நாங்கள் அங்கே இருந்தோம்ல, அதனால உன்னை கொல்ல ஆள் அனுப்பியிருக்காங்க. நீ அன்னைக்கு தப்பிச்சிட்ட. நாங்கள் பாட்டி அண்ணனுங்கன்னு அடிக்கடி உன்னை வந்து பார்த்தோமா, நீயும் அப்பப்போ உன் ரூம்லேயே இல்லையா, அதனால தான் நீ அன்னைக்கு தப்பிச்சிட்ட. இல்லைப்பா, நான் சிவா கூட பேசுறது நீங்கள் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னீங்க, அதனால தான் நான் அப்பப்போ கார்டன் வந்துடுறேன். இப்போ நீ சிவா கூட பேசுறதுக்காக கார்டன் வந்தது தான் உன்னை காப்பாத்திருக்கு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு யார்ப்பா சொன்னா? நான் ஸ்டேஷன் போகும்போது உன் அத்தைங்க உன்னை கொல்ல சொல்லி ஆள் வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து உன் அண்ணனுங்கிட்ட காசு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க இன்னும் உன்னை கொல்லலை இல்லையா, ஆனாலும் உன் அத்தைங்க காசு தரலையாமா. ஆனாலும் உன் அண்ணனுங்க கிட்ட வந்து காசு கேட்டுட்ருக்குறாங்க. அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அண்ணனுங்க என்னப்பா சொன்னாங்க? அண்ணனுங்க என்ன சொல்கிறதுக்கு இருக்கு, அவனுங்களை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்க. நான் செத்தாலும் பரவாயில்லப்பா, நான் சாகிறதுக்குள்ளே சிவாவை ஒரு தடவையாவது பார்த்துடணும். ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேனானா? இல்லைப்பா, அத்தைங்க ஆத்திரத்தில் ஏதேதோ பண்ண போய் என் கண்ணோ கையோ காலோ போயிடுச்சுன்னா சிவா என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் இல்லைப்பா, அதான் சொன்னேன். ரேகா, ஃபோனில் யாருமா? சிவா தான்ப்பா. சிவா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கும் நானும் விட மாட்டேம்மா. சரி, நீ ஃபோனில் பேசு. என்னங்க? என்ன ரேகா, என்னை இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் நான் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, என்னோட ஒய்ஃப் நீங்கள் தான். நான் என்றைக்கும் நான் உங்களை கைவிட மாட்டேன். பிலீவ் மீ ரேகா. சரிங்க. ஏன் இப்படியெல்லாம் நெகட்டிவாக நினைக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் சிவராமனோட பொண்ணு, சிவாவோட ஒய்ஃப். எதுவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். சரிங்க. என்னம்மா, அவரும் அதே தானே சொன்னார்? ஆமாம்ப்பா. கொண்டா இங்கே ஃபோனை, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறேன். ஹலோ ரேகா, உங்களை பார்க்க முடியாதுங்கிற ஏதோ பயத்தில் சொல்லிட்டாங்க.
புரியுதுங்க சார். இருக்கட்டும். நீங்க அவங்க கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம். ஆமாங்க. நானும் ஏதோ பதட்டத்துல அவகிட்ட உண்மைய சொல்லிட்டேன். மறைச்சிருக்கணும். பரவாயில்ல விடுங்க சார். இனி அவங்க கேர்ஃபுல்லா இருப்பாங்கல்ல. ஆமாங்க. இருந்தாலும் நம்மளும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்கள தான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கல்ல. அப்புறம் என்னங்க? இருந்தாலும் கவனமா இருக்கணும் தாங்க. ஆமாங்க சார். சார் இல்லைங்க. மாமான்னு கூப்பிடணும். ம். சரிங்க மாமா. இந்தாடா தங்கம் ஃபோனு. இப்போ போன பிரச்சனை என்னப்பா ஆச்சு? அதுவும் அண்ணனுங்களே பார்த்துக்கிறேன்ட்டாங்க. வாடா உள்ள போய் பேசுவோம். உங்க மாமா கேஸ் கொடுத்தாதான் தம்பி. ஆனால் எஃப்ஐஆர் எல்லாம் நாங்கள் இனி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எல்லாம் போடலை. அதான் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னா கூட்டிகிட்டு போங்க. பெரிய எடுத்து விவகாரம். உங்கள் மாமாலாம் ஆயிரோட வந்தார். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வெளியே எடுக்கக்கூடாதுன்ட்டீங்க. கந்து வெட்டி கந்தனுக்கும் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான்ப்பா அவனும் கம்முன்னு இருப்பான். என்னப்பா சொல்கிறீங்க? கந்து வெட்டி கந்தனுக்கு கொடுக்க வேண்டியதை நாங்கள் கொடுத்துட்றோங்க சார். ஆனால் இவங்க 3லேருந்து 6 மாதமாவது உள்ளே இருக்கட்டுங்க சார். அப்போ தான் இவங்களுக்கு தோணும் பண்ணதெல்லாம் தப்புன்னு உணருவாங்க. அதனால தான். இல்லைன்னா இப்போ நாங்கள் இந்த செகண்ட் நினச்சோம் நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவோம் தான். நீங்களே பார்த்தீங்களா, பட்டா மாற்றினது, நகை நட்டு இது பண்ணினது. அது இல்லாமல் இப்போ சின்ன பிள்ளை, அது விவரம் தெரியாத பிள்ளை. அந்த பிள்ளைய போய் கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே விட்டால் அவங்க இன்னும் பண்ணிகிட்டே தாங்க சார் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ ஒவ்வொரு நிமிஷம் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்க இங்கே இருக்கிறது தான் நல்லதுன்னு எங்களுக்கு தோணுதுங்க சார். அது மட்டும் இல்லைங்க சார். இவங்க பண்ணுற ஒவ்வொரு காரியத்தினாலும் யாருக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக இல்லைங்க சார். அப்படி படுத்துகிறாங்க எல்லாத்தையும். சரிப்பா. அப்போ வெளியே எடுக்கிறதும் உங்களுக்கு எப்போ தோணுதோ ஜாமீன் வாங்கிக்கிறதும் உங்கள் பிரியம்ப்பா. சரிங்க சார். நாங்கள் வரோம். என்ன சார் வெளியே எடுத்துருவாங்கன்னு பார்த்து இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதான்ப்பா நானும் யோசிக்கிறேன். ஆம்பளைகளாவது ஏதோ பரவாயில்லைங்களா, பொம்பளைக்கு பஜாரிலாம் இருக்கிற ஆளுகளை எப்படி சமாளிக்கிறது? என்ன அண்ணன் இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். இல்லை பார்த்தா உடனே நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோம்னா எல்லா தடவையும் இதே மாதிரி மன்னிச்சு விட்ருவாங்கன்னு மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க உணரவே மாட்டாங்க பண்ணுற தப்பை. அதனால தான் 3லேருந்து 6 மாதமாவது உள்ளே இருக்கட்டும். பண்ண தப்பை உணரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாமீன் எடுத்து கூட்டிகிட்டு போய்க்கலாம். அது வரைக்கும் வேண்டாம். நம்ம வந்து கூட பார்க்கக்கூடாது. ஆமாம், நம்ம கூட பிறந்தவங்களாச்சின்னு ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு விட்டு தான் இவங்களுக்கு ரொம்ப கொழுப்பு அதிகமாயிடுச்சு. ஆனால் தான் இந்த ஆட்டம் போடுறாங்க. அது இல்லை அண்ணே, நம்ம மேலே இன்னும் கோவம் தான் அதிகரிக்கும். மாமா கூட கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், என் அக்கா தங்கச்சிக்கு தானே நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம அதுக்கு விடலே இல்லை. அதனால் நம்ம மேலே தான் கோவம் அதிகமாக இருக்கும் ஒன்னே. இருக்கட்டும் பார்த்தா பார்த்துக்கலாம். இவங்க பண்ணுற ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது, நம்ம தலையெழுத்து. அதனால இனிமேல் இவங்க ரொம்ப ஓவராக ஆர்டருக்கு விடவே கூடாது. அடக்க வேண்டிய நேரத்தில் அடக்கி தான் ஆகணும் பார்த்தா. சரி என்ன பெரியவங்க, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். சரி வாங்க போகலாம். பாட்டியையும் அத்தையையும் தான் எப்படி சமாளிக்கிறது தெரில. மாமாவை கூட சமாளிச்சிடலாம். சரி வா போய் பார்த்துக்கலாம். என்னடி ரமணி, சிவராமன் கூட நம்மளை வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டான். நம்ம பசங்களே நமக்கு எதிரியே இருக்குதுங்களே. ஆமாக்கா, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. போதா குறைக்கு இவனுக்கு வேற ரேகாவை கொல்ல சொல்லி சொன்ன அன்னைக்கு கொஞ்சம் பணமாவது நம்ம கொடுத்துருந்தா இவனுங்க பேச்சா வந்து மாட்டி விட்டுருக்குற மாட்டானுங்க. எல்லாம் நீ பண்ணுறதாக்கா, உன்னால தான். கொல்லலினாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் பணமாவது கொடுத்துருக்க வேண்டியது தானே. இப்போ அதுக்கு சேர்த்து தான் நம்மளை நல்லா வச்சு செய்கிறானுங்க இப்போ. ஆமாண்டி ரமணி, நான் என்ன நினச்சினா நம்ம இப்படி மாட்டிப்போம், அப்போ சமயம் பார்த்து இவனுக்கு வேற வந்து நம்மளை கழுத்து இருப்பாங்கன்னு. சிவராம முதல்ல நம்ம மேலே கோவமாக தாண்டி இருந்தா குடும்பத்தோட அழைப்பேன்னு சொன்னாங்காட்டி இப்போ ரேகாவை கொள்ள ஆள் வேற அனுப்பியிருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் ரொம்ப கோவமாக தான் இருப்பான். ஆனால் வெளியே காட்டிக்கல பார்த்தியா. எல்லாம் அந்த பப்பி குண்டு மரகதான் விவரமாக சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பான். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இவன் ஆடுறானே. எல்லாம் அந்த தடுத்தனை முடிச்சவ சொல்லி கொடுத்து தான் இந்த சிவராம் இப்படியெல்லாம் பண்ணுறான். நம்மளை கண்டுக்கிறதே இல்லை, நம்மளுக்கு மரியாதையே இல்லை இப்போல்லாம். இந்த பசங்களும் அப்படித்தாக்கா. 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்தவள கண்ணு தெரியல. அந்த குண்டி மரகதாவை தான் கண்ணு தெரியுது. அவளைத்தான் தூக்கி வச்சுட்டு தாங்குறானுங்க இவனுங்க. இவனுங்க வந்து கேட்டானுங்க, பார்த்தியாடி இவ்வளோ காசு வாங்கி என்ன பண்ணீங்கன்னு கேட்குறானுங்க. நம்ம என்னத்தை சொல்ல. துணிமணி எடுத்தது, நகை நட்டு எடுத்தது, பார்ட்டி கிளப்புன்னு போய் ஊரை சுற்றுனது, நம்ம புருஷனுங்க அக்கா தங்கச்சி ஆத்தாக்காரிங்கன்னு எல்லாத்துக்கும் செஞ்சது எல்லாம் கந்து வீட்டுக்காரங்க காசு தான். பின்ன என்ன நம்ம வேலைக்கா போய் சம்பாதிச்சு எல்லாம் செய்ய முடியும்? இல்லை சிவராமன் கொடுக்குற காசு தான் இதுக்கெல்லாம் பத்துமா? அதான் சொல்லிட்டு போயிட்டானுங்களே, கந்து வீட்டு கந்தனுக்கு நீங்கள் தான் காசு தரணும்னு. சிவராமனும் சொல்லிட்டா, பசங்களும் சொல்லிட்டாங்க. நம்ம நீ எப்படி காசு தரது? அதுதாக்கா எனக்கும் தெரியல. போதா குறைக்கி நம்ம பட்டா மாற்றினது, நகை நட்டு மாற்றினது எல்லாமே சிவராமனுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி என்ன பண்ணி தான் இந்த கந்த வீட்டுக்காரனுக்கு காசு தர்றது?
அம்மாவும் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாடி. அம்மாவும் இப்போ சிவராமனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா, பசங்களும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னடி பண்ணுறது? என்ன தகலாம் மச்சான் கூட நம்மளை வெளியெடுக்கிறே சொல்லிட்டாரு. நம்ம பசங்களே நம்மளை வெளியெடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஐயோ வாயை மூடிட்டு இரியா, எல்லாம் உன்னாலதான். நீ வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்திருந்தா ஏதோ ஒன்று பேசி சமாளிச்சிருக்கலாம். மச்சாங்கிட்ட காசை வாங்கி கொடுத்து எல்லாம் செட்டில் பண்ணிருக்கலாம். கந்த வீட்டுக்காரனுக்கு எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. நான் என்னையா பண்ணேன்? நீ என்னடா பண்ணல? இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு போறது? அதை பத்தி பேசுடா அறிவு கெட்டவனே. அதை விட்டுட்டு என்ன குறை சொல்றதுலயே மும்முரமா இருக்க. அட மூளையில்லா முட்டை பையன் மகனே, எல்லாமே நம்ம பொண்டாட்டினாலும் உன்னாலதான்டா வந்துச்சு. உங்க பேச்செல்லாம் கேட்டு அடிதாண்டா நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இல்லைன்னா இவர் பெரிய செல்வந்தரு, இருக்க வேண்டிய லெவலே வேற பாரு. இப்போ என்னாலதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. மரியாதை கொடுத்து பேசுதா மானம் கெட்டவனே. பொண்டாட்டி வீட்டில் உட்காந்து தின்னுட்டு கிடக்குற உனக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? அட வைக்கங்கிட்ட நான் ஏன் நீயும் அதையே தான் பண்ற? உங்கள்கிட்ட எல்லாம் மண்டையை உடச்சிக்கிறதுக்கு சிவராமன் காலில் விழுந்தனாலே என்னை வெளியெடுக்க சொல்லி நான் போயிருப்பேனே. அட அறவே கட்டுப்பையில சிவராமன் வந்து பேசிட்டு இருந்தப்ப இப்போ பேசியிருக்க வேண்டியதுதானே. நீ அந்த பொம்பளை போலீஸை சொல்லி விடுறதுலயே இருக்க. நீ பண்ணுறதெல்லாம் என்னைக்கு வாய்ப்பு வந்து சொல்லிடாதையா. எப்போ பாரு நான் பண்ணுறதை மட்டுமே என்னை மட்டுமே குத்தம் சொல்லி தெரியும் சரியா? வயசு பசங்களை வச்சிருக்கிறோம், அவனுக்கிட்ட இது சொல்லாம இந்தி அது வரைக்கும் சந்தோஷம். நான் அந்த பொம்பளை போலீஸ்கிட்ட சொல்லிட்டா, வந்த வயசு பசங்கள 2 பேத்துல ஒரு பையன் உன்னோட தானே. அம்மன் இரியா, என்னோட ஸ்டேட்டஸ்க்கு நீ எனக்கு வயசு பையன் இருக்கிறதால போய் சொல்லாதையா. நான் கல்யாணம் ஆகாதவனாட்டும் நீ எங்க இருக்கிற? எனக்கு வயசு இப்பதான் 16 ஆச்சு, தெரிஞ்சுக்கோ. பேசாம இரியா. இந்த விஷயம் மட்டும் உன் பையனுக்கு தெரியட்டும். என் பையனாலும் சும்மா இருப்பான், உன் பையன் நெஞ்சிலேயே ஏறி மிதிப்பாயா? மிதிப்பான் மிதிப்பான். மிதிக்கிற அன்னைக்கு பார்த்துக்கலாம் விடியா. பெத்த பிள்ளை தானே, அடுத்தவனா? நீ மிதிச்சாங்க கூட வாங்கிக்குவியா? அதுலேயும் கூட ஒரு சீன் கிரியேட் பண்ணிடுவேன். அடுத்தவங்க உன் மேலே பாவப்படுற அளவுக்கு கொண்டு வந்துடுவியா? நீ பயங்கரமான ஆளாச்சே, நடிகனாச்சே. பின்ன நான் யாரு நீ நினச்ச? நான் ஆம்பளை சிங்கமையா? அப்படியே ஏன் அசிங்கமாகி அழுதுட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிது? எல்லாம் என் பொண்டாட்டி கழுதனால தான். இப்போ எங்கேயே நான் அழுதேன் பாரியா? நான் இப்போ அழுகையை நிறுத்திட்டேன். பூ, நீ வேலைக்கு போய் 10 பைசா சம்பாதிச்சு கொண்டு வந்து தந்திருந்தா ஏன்னா இவ்வளோ கேவலப்பட்டு நிற்க போகிறேன்? அட முட்டை பையன் மகனே, நீயும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஏன் நிற்கிற? பின்ன என்ன அரண்மனையில் நிற்கிறீன்னு நினைப்போ? ஆமாம் ஐயா ஆமாம். உங்களுக்கு கூட்டாளியாக இருந்தால் அப்படி இங்கே வந்து நின்று தானே ஆகணும். இல்லைன்னா மட்டும் சார் எங்கே இருப்பீரு? நான் மாளிகையில் ஜம்மன் இல்லாட்டியும் உன்னை ஏட்ட பொம்பளைக்கு பின்னாடி போகாமையாவது இருப்பேயா? சே, ரொம்ப மானத்தை வாங்குறாரு. நம்ம பர்சனல்ஸ் அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம்னாவே இப்படித்தான். அதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வச்சு செய்வாங்க. என்னையா முனங்குறீரு? ஒன்றும் இல்லை. என்னக்கா ஏசி ரூம்லேயே தூங்கி விதவிதமாக சாப்பிட்டு துணி மடித்தி பழகிட்டோம். இங்கே வந்து எப்படிக்கா இருக்கிறது? ஆமாண்டி, இங்கே அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீ என்ன டூருக்கா வந்திருக்கிற? கம்முன்னுடி. ஒரு நிமிஷம், இந்த பசங்களாவது அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? அம்மா அவ்வளோ வசதியானவளை இங்கே ஜெயிலில் வந்து எப்படி இருப்பாளோன்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் போகிறானுங்க. நீ இதெல்லாம் பசங்கிட்ட பேசினீன்னா தேவைன்னா நீ சம்பாதிச்சு நீ இருந்திருக்கணும். அடுத்தவங்க அசல் இத்தனை நாள் இருந்துட்டு நீ எதிர்பார்க்குறியான்னு கேட்பானுங்கடி. வாய மூடிட்டு இதேண்டி. என்னை சொல்றியே, நீ இருந்துருவியாக்கா? என்னாலே முடியாது தாண்டி, என்ன பண்றது?